இந்த அதிகாரம் நான் சொன்னது போல ஒரு முக்கியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்வுக்கு நல்ல ஒரு வாழ்வை வாழ்வதற்கான ஒரு முக்கியமான கருத்துக்கள் சொல்லுகின்ற ஒரு ஒரு வசனங்களாகவும் நான் முதல் சொன்னது போல பவுலுடைய மனநிலையை மையமாக கொண்டு எவ்விதமாக தான் சந்திக்கிற மக்களை சந்திக்காமல் இருந்ததுக்கும் அப்படி கடந்த முறை மீட் பண்ணதுக்கும் இந்த முறை மீட் பண்ணதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தையும் எடுத்து காட்டுகின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. ஆகையினாலே சாதாரணமாக பொதுவாக மனிதர்களாக பிறந்த நாங்கள் எல்லாரும் நாங்கள் எங்களுக்குள்ளே விரும்புகிற ஒன்று அதாவது எங்களுக்குள்ளே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒன்று இந்த மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்றால் கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம். ஏன்னா மகிழ்ச்சி என்பது ஒரு பாரமும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கின்ற ஒரு அதிகமாக விரும்புகிறவர்கள் பலவிதமான மகிழ்ச்சிகளே பல்வேறு விதமான சூழ்நிலைகளிலே அதை நாங்கள் ஒரு அன்பாக பேசினால் மகிழ்ச்சி, ஒருவருக்கு உதவி செய்தால் மகிழ்ச்சி, ஒருவரை மன்னித்தால் மகிழ்ச்சி, ஒருவருக்கு ஆறுதலாக இருந்தால் மகிழ்ச்சி, ஒருவர் போய் தனிமையில் இருக்கிற போய் பார்த்தால் மகிழ்ச்சி, ஒருவர் எங்களுக்கு உதவி செய்தால் மகிழ்ச்சி, ஒவ்வொரு இடங்களுக்கு போனால் மகிழ்ச்சி. அதாவது மகிழ்ச்சிக்கு எவ்வளவோ காரியங்களே அடக்கி கொண்டே சேர்த்து கொண்டே போகலாம். எப்படி மனித வாழ்க்கையிலே அந்த மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் ஆகிய மனிதனுடைய இயல்பிலே மனிதன் அதிகமாக விரும்பு கணம் பொருள் இல்லாவிட்டாலும் மனிதன் எப்பொழுதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது ஒரு மனிதனாக படைக்கப்பட்ட எல்லாருடைய வாழ்விலும் இருக்க வேண்டிய பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அதை இல்லாமல் போகின்ற பொழுதுதான் மனிதனுக்குள்ளே அதற்கு எதிராகத்தான் நான் சொல்றோம் ஒரு துக்கம், கவலை. அது மனிதனை வாட்டி வதைக்கிறது, மனிதனை பலவீனப்படுத்துகிறது, மற்ற உறவுகளிலே எங்களை தூரமாக்குகிறது, பல்வேறு விதமான காரியங்களை துக்கம் ஏற்படுத்துகிறது. அது சாதாரண வாழ்க்கை. நான் புதிதாக அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி ஒரு மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் மனிதன் இடையிலே எவ்விதமாக போராடுகிறான். மகிழ்ச்சியை எவ்விதமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் சில நேரம் அதிக மகிழ்ச்சியும் போய் துக்கமாக மாறுகிறது, சில நேரம் துக்கங்கள் கூட மகிழ்ச்சியாக மாறுகிற சந்தர்ப்பங்கள் நேரங்கள் இருக்கிறது. எது என்றாலும் ஒருவன் எவ்விதமாக ஒரு மனிதனை தனக்குத்தானே எவ்விதமாக ஒரு மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு திருமறை பகுதி தான் இந்திய பகுதி. ஆகையால் முதலாவது முக்கியமாக சொல்லப்படுகிற செய்தி மகிழ்ச்சி, மற்றது மன்னிப்பு, மற்றது ஆறுதல். இந்த வசனங்கள் எல்லாம் சில நேரம் எங்களுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் அதில் எவ்வளவு ஒரு ஆழமான கருத்து இருக்கிறது. ஒருவருக்கு மன்னிப்பை கொடுக்கின்ற பொழுது அதிலே கிடைக்கிற பலன், ஒருவருக்கு ஆறுதலாக இருக்கின்ற பொழுது அதிலே கிடைக்கிற நிம்மதி, மற்றும் இன்னும் ஒருவருக்கு நாங்கள் மகிழ்ச்சியை நாங்கள் கொடுப்பதும் அவரிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதனாலே கிடைக்கின்ற பலன். ஆகையால் மனிதன் வாழ்க்கை இதை தவிர வேறு ஒன்றுமே உலகத்திலே நாங்கள் சம்பாதிக்க முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. அது எங்களுக்கு எந்த விதத்திலையும் கொடுக்காது. ஆகையால் தான் எங்க மன்னிப்பு என்பது மனித வாழ்க்கையின் ஒரு இயல்பு, இஸ் அ நேச்சர் ஆஃப் தி ஹியூமன் சொல்லுவார். மனிதனுக்குள்ளே இருக்க வேண்டிய இயல்புகளில் பண்புகளில் ஒன்று இந்த ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு என்பது. இது ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு 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 பார்ட் ஆஃப் தி லைஃப், வாழ்க்கையில் ஒரு அம்சம் அது என்ற செய்தியை கூட நாங்கள் பார்க்கிறோம். ஆகிய இன்றைக்கு எங்களுக்கு எதிரியாக இருப்பது, எங்களுக்கு இது மன்னிக்க முடியாமல் வைராக்கியத்தை கொடுப்பதும் பழிவாங்கும் எண்ணத்தை கொடுப்பதும், ஆறுதல் கொடுக்க வேண்டிய இடத்துல இன்னும் அவர்களை கவலைப்படுத்துவதும், இன்னும் நாங்கள் சந்தோஷம் இல்லை இருக்கிற இடத்துல துக்கத்தை கொடுப்பதெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற அடுத்த ஒரு ஒரு இயல்பு நிலை என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு தீய சக்தி, ஒரு பலவீனம் இல்லாவிட்டால் சொன்னால் இங்கிட்டோம்னா பிசாசினுடைய ஒரு செயல்பாடு என்று கூட சொல்லலாம். இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொருவரும் இந்த சந்தோஷமாக இந்த சொற்ப காலம் கொஞ்ச காலம் இருந்து விட்டு போவதுதான் எல்லாரும் விரும்புகிறோம். அதுக்கு எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு இருக்கிறது, எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கிறது. நாங்கள் பழகுகின்ற பொழுது, கதைக்கின்ற பொழுது, நாங்கள் உதவி செய்கின்ற பொழுது, அன்பை பகிர்கின்ற பொழுது எல்லாம் we are receiving those blessings. ஆகினாலே இந்த கொரிந்தியர் நிருபத்தை பவுல் எழுதுகின்ற பொழுது நான் சொன்னது போல இந்த 2 கொரிந்தியர் என்ற புத்தகமே பவுலுடைய மிகுந்த மனநிலையை வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகமாகத்தான் இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட முறையில் அதான் சொல்லுவார்கள், இது வெறும் ஒரு கடிதம் அல்ல, இது பிதாவுடைய இதயத்திலிருந்து வெறும் ஒரு அழுகை என்று இந்த இந்த பகுதிக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். வெறும் not only just a letter, ஒரு கடிதம் போல வாசிட்டு, இது எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு உள்ளத்திலே வருகின்ற ஒரு அழுகை. இரண்டாவது, ஒரு போதகருக்குரிய பொறுப்பு, போதகரின் ரெஸ்பான்சிபிலிட்டி,
என்று சொல்லப்படுறது. மற்றது ஒரு ஒரு கிறிஸ்துவின் தூதுவரின் ஒரு வலி, பெயின், எவ்வளவு ஒரு போதகராக இருப்பதும் அதனுடைய பொறுப்பு என்ன, அதற்கு பெயின் என்ன என்பதையும் எடுத்து காட்டுகிற ஒரு பகுதியாகவும் இந்த 2 கொரிந்தியரில் அதிகமாக அடங்கியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பவுல் துன்பத்திலும் நம்பிக்கையிலும் சாட்சி கொடுக்கிறார். எவ்விதமாக துன்பத்திலும் நம்பிக்கையிலும் நாங்கள் சாட்சியாக இருக்கணும், கடந்த கிழமை பார்த்தோம். ஆனால் 2ஆம் அதிகாரம் கொஞ்சம் டீப்பா போறேன். நாங்கள் அந்த சாட்சி எவ்விதமாக வெளிப்பட வேண்டும் என்பதற்கு தான் முதலாவதாக சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரத்தில் அவர் மன்னிப்பு, the forgiveness. 2ஆவதாக சொல்லுகின்றார் எங்களுடைய பணியின் உண்மைத்துவம், கடவுளுக்காக பணியாற்றுகின்ற ஒவ்வொருடைய அந்த பணிகளில் இருக்கின்ற சேவையின் உண்மைத்துவத்தை பற்றி சொல்லுகின்றார். மற்ற 3ஆவதாக சொல்லுகிறார் சுவிசேஷத்தில் மனம் குறித்து அவர் பேசுகிறார். அதனுடைய வாசனை, கடவுளுடைய அந்த சுவிசேஷத்தினுடைய வாசனையை குறித்து, அது நறுமணம் வீசுகின்ற வாசனையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மாத்தா மரியாள் வீட்டுக்கு போன பொழுது அந்த விலை உயர்ந்த நறுமண தைலத்தை கொண்டு வந்து அந்த பெண்மணி உடைத்த பொழுது அந்த பிரதேசமே நறுமண தைலத்தினால் வாசம் எல்லா இடத்திலும் அது அந்த நறுமணம் வீசினது. அப்பொழுது தான் நாங்கள் சொல்லுகிறோம், இதை ஏன் யூதாஸ் ஏன் அதிகமான பணத்துக்கு வித்திருக்கலாமே. அப்போ அந்த சுவிசேஷத்தினுடைய அடையாளம் என்பது இந்த ஃப்ராக்ரன்ஸ், அதாவது வாசனை என்றும் கூட. அவர் அந்த வாசனை ஒரு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்விலே காண்பிக்கப்பட வேண்டிய, பின்பற்றப்பட வேண்டிய, அவர் நடந்து. இப்போ நாங்கள் ஏன் பெர்ஃப்யூம் அடிக்கிறோம்? அந்த பெர்ஃப்யூம் முதல்ல நாங்கள் அந்த ஃப்ராக்ரன்ஸ் அடிக்கின்ற பொழுது அந்த வாசனை எங்களுக்கே ஒரு இன்பத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் எங்களை ஒரு கடந்து செல்லுகிற பொழுது நல்ல வாசம். இப்போ சில பேர் அந்த பில்டிங்ஸில் இருக்கிற அந்த எலிவேட்டருக்குள்ளால சில பேர் போவார்கள். அதில் சில பேர் நல்ல அந்த பெர்ஃப்யூம் அடித்து விட்டு போனால் அந்த எலிவேட்டருக்குள்ளேயே நல்ல வாசம் பிடிக்கும். அதாவது என்ன, நறுமண வாசம் எங்களை அறியாமலே அதுக்குள்ளே நாங்கள் ஈர்க்கப்படும். கிறிஸ்தவம் என்பதும் இவ்விதமாக நல்ல மனம் வீசுகின்ற வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லுகின்றார். ரைட். இதனுடைய அதாவது இந்த அதிகாரத்தை இன்னும் நாங்கள் பின்னோக்கி பார்த்தால் அந்த கொரிந்திய சபையிலே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும். அதாவது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே குறிப்பிட்டது போல பாலியல் பாவத்திலே ஈடுபட்ட ஒருவரை சபை சீர்திருத்தம் செய்தது என்று அந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் குறிக்கப்படுகிறது. அதாவது பிள்ளையான பாலியல் ரீதியில் ஈடுபட்ட ஒருவரை அந்த சபை சீர்திருத்தம் செய்தது என்ற ஒரு சம்பவம் இருக்கிறது. அது பவுல் தனது முந்தைய கடிதத்திலே கடுமையாக பேசியதால், இந்த நிகழ்ச்சியை கடுமையாக பேசியதனாலே பலருடைய மனங்கள் எல்லாம் உடைந்தன. அதாவது அந்த நேரத்தில் அவர்கள் அறியாமலோ செய்த பொழுது இவர் சொன்ன அந்த போதனை அவர்களுக்குள்ளே பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தின என்று பவுல் உணர்ந்தார். ஆகையாத்தான் அவர் சொல்லுகின்றார், பவுளுடைய நோக்கம் தண்டனையாக அது சொல்ல இல்லை, ஆனால் ஒரு மாற்றம் மற்றும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தக்காகவே அவர் அதனை செய்தார். அதனுடைய ஒரு வெளிப்பாட்டின் அதிகாரமாகத்தான் இந்த 2ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. பவுல் ஒரு மன்னிப்பின் ஒரு உண்மையான தெய்வீக நோக்கத்தை எடுத்து காட்டுகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. அதாவது இந்த 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் ஒரே சபை மக்கள் தான். இவர் 2ஆம் முறை எழுதின கடிதம் கொஞ்சம் வித்தியாசமானது. முதல் கடிதம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் படித்தோம். ஒவ்வொன்றும் கண்டித்து உணர்த்துவதும், அவர்களுக்கு கடுமையாக பேசுவதும், அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை நேரடியாக தாக்கியதாக இருந்தது. ஆனால் இந்த கடிதம் கொஞ்சம் அதில் மாற்றப்பட்டு, அதாவது ஒரு மன்னிப்பினுடைய உண்மையான ஒரு தெய்வீக தன்மையை எடுத்து காட்டுகிறார். அதாவது இந்த மன்னிப்பு என்பது நான் ஆரம்பிச்சன போல அது இது டிவைன் ஃபீலிங் சொல்லுவார்கள். அதாவது தெய்வீக ஒரு உணர்வு. நாங்களும் கூட ஒருவரை மன்னிக்கிறோம் சொன்னால் அது எங்கள் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு உன்னதமான ஒரு தெய்வீக உணர்வு என்பதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதைத்தான் இவர் சொல்லுகின்றார். இந்த 2ஆம் அதிகாரத்தை முதல் 4 வசனத்தை பார்த்தால் அவர் சொல்கிறார், ஆகையால் நான் மீண்டும் துக்கத்தோடு உங்களது வராதபடி தீர்மானித்தேன் என்றால், முதல் அவர் துக்கத்தோடு தான் போயிருக்கிறார்.
மக்களை குறித்து அதிக கவலையோடு இருந்திருக்கின்றார். ஆகிய முதலே சொல்லுகிறார், ஆகிய நான் உங்களது வேதனை உண்டாக்கும் இன்னும் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க என் மனதிலே தீர்மானித்தேன். இது ஒரு சிம்பிளாக சொன்ன வார்த்தை அல்ல. ஒரு சபைக்கு மறுபடியும் வர முற்படுகின்ற பொழுது அவர் எழுதின அந்த வசனம், நான் மீண்டும் துக்கத்தோடு அல்லது மனவேதனையோடு உங்களை வராமல் இருக்க நான் தீர்மானித்தேன். டிசிஷன் பிஃபோர் காம். வேற முடியாது, தன்னை ஆயத்தப்படுத்த பாருங்க எவ்வளவு. அதாவது ஒரு மன்னிப்பின் ஒரு அவர்கள் தவறு செய்தார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறார் தெரிந்தும் கூட அவர் எவ்விதமாக அந்த மக்களிடத்திலே அவர்களை அப்ரோச் பண்ணுகிறார். ஆகையால் பவுல் கிறிஸ்தவ போதனையிலே தன்னுடைய உணர்ச்சியை மறைக்க இல்லை. அதாவது உணர்ச்சின்னு சொல்லுகின்ற பொழுது அவருக்கு இருந்த அந்த உணர்வுகளை, அவருக்கு இருந்த வேதனைகளை சில பேர் நாங்கள் அந்த பாசாங்க செய்து பொய்யுக்கு அவருக்கு அப்படி நடிக்க தெரியல. ஓப்பனாக சொல்லுகிறார், நான் ஆரம்பத்தில் இப்படி செய்தேன், நான் இப்பொழுது உங்களோட வருகின்ற பொழுது துக்கத்தோடு வர விருப்பம் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்தவ போதனையிலே நான் இருக்கிற அந்த உணர்ச்சியை கூட மறைக்க இல்லை என்று சொல்லுகின்றார். அவர் சொல்லுகிறார் வசனம் 4 நான் மிகுந்த துன்பத்தோடும் உள்ளத்தின் வேதனையோடும் அதிக கண்ணீரோடும் அந்த கடிதத்தை எழுதினேன். அப்ப பாருங்க, ஒரு ஒரு மனிதன் எவ்விதமாக அவர் எழுதுகிறார், அவர் தன் கண்ணீரினால் எழுதினார். அவர் தண்டிப்பதற்காக அல்ல, மாறாக அன்பை காட்டுவதற்காகவே எழுதினார். இதுக்கெல்லாம் நான் இந்த புத்தகத்துல பின்னணி நான் சொல்ல வரையில எவ்விதமாக ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவனுடைய இயல்புகள் இருக்க வேண்டும் என்பதற்கு சில மனிதனுடைய எடுத்துக்காட்டு. அவளுக்கு அவசியமே இல்லை, அவர் பேசாம தன்பாடில் இருந்திருக்கலாம், குறைந்த மக்களை பேசிவிட்டு பேசாம இருக்கலாம். செகண்ட் டைம் வரைக்கும் எவ்விதமாக அந்த மக்களை அன்பின் ரீதியாக அன்பை காட்டுவதற்காகவே அவர் எழுதினார் என்று சொல்லுகிறது. இதை இறையியல் கண்ணோட்டத்திலே சொல்லுவார்கள், பவுலின் கண்ணீர் அப்போஸ்தலனின் இருதயம், அப்போஸ்தலத்தின் இருதயம் என்று அது சொல்லப்படுகிறது. அதாவது திருத்தமும் அன்பும் பிரிக்க முடியாதவை. ஒருவரை நாங்கள் சின்ன பிள்ளைகளாம் கண்டிக்கிறோம், அடிக்கிறோம். ஏன் சின்ன பிள்ளைகளை கண்டிக்கிறோம்? அன்பின் நிமித்தமாகத்தான் கண்டிக்கிறோம். என்ன பிள்ளை இப்படி செய்யக்கூடாது, என்ன பிள்ளை இப்படி கூடாத வார்த்தை பேசக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் பொய் சொல்லக்கூடாது, அன்பின் நிமித்தமாகவே அதை கண்டிக்கிறோம். ஆக திருத்தமும் அன்பும் பிரிக்க முடியாதவை. ஏனென்றால் கிறிஸ்தவ ஒழுக்கம், அதாவது டிசிப்ளின் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப், அதாவது கிறிஸ்தவ ஒழுக்கம் என்பது ஒரு பழி அல்ல. அதாவது நாங்கள் ஒரு கிறிஸ்தவ டிசிப்ளின், இப்போ சில நேரம் சில சபைகளே சில சிகிச்சைகள் இருக்கிற, சில தண்டனைகள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இப்போ இலங்கையில் நான் வேளாளர் சபையில் இருக்கின்ற பொழுது, அது இப்போ இங்கே அது பொருந்தாது, அது பிழை என்பது அல்ல. அதாவது திருச்சபைக்கென்று சில சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அப்போ நான் வேளாளர் சபையில் ஃபர்ஸ்ட் சர்ச் 89 போயிருந்தேன், வேளாளர் சவுத். அப்பொழுது அங்கே போன பொழுது ஒரு ஃபேமிலி நல்ல கிறிஸ்தவத்தை நல்ல ஊன்றி இருந்த ஒரு குடும்பம். அதில் ஒருத்தர் டாக்டர், அவர் படிக்கிற காலத்தில் இன்னொரு வேறு சமயத்தை செய்தவர்கள் திருமணம் செய்தார்கள். அப்பொழுது நான் போன பொழுது இந்த பேராயர் எழுதிய அம்பலவாணர்கள், நீ இந்த கல்யாணத்துக்கு போகவும் கூடாது, இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடாது, அவர்கள் 6 மாதம் திருவிருந்திலே பங்கு பெற முடியாது. அதாவது இது ஒரு அவர்களை குறித்த ஒரு அன்பு இல்லாமல் அல்ல, அதாவது கிறிஸ்தவ டிசிப்ளின், கிறிஸ்தவத்துக்கென்று சில ஒழுங்கமைப்பு இருக்கிறது. இந்த கடந்த கிழமை ஒருத்தர் என்னுடைய சேர்ச்சிலே கம்யூனியன் எடுத்தார். அவருக்கு நான் அன்பாக சொன்னேன், சகோதரனே, நீ சேர்ச்சுக்கு வர்றது நல்ல விஷயம், எல்லா விஷயம் நல்லது, ஆனால் அட்லீஸ்ட் நீ பாவரிக்கு ஜெபத்துக்கு முன்னவாவது வந்தால் நீ திருவிருந்திலே பங்கு பெறுவது நல்லது. இப்போ சில பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் எல்லாம் முதல் நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸுக்கு போகாவிட்டால் அடுத்த நாள் அவருக்கு திருவிருந்திலே பங்கு பெற முடியாது. நாங்கள் அவள் இறுக்கமாக இருப்பதில்லை. ஆனால் நான் சொன்னேன் அவருக்கு, நண்பா நீ, அப்பொழுது அவர் சொன்ன பகுதி தான் பெரிய பகுதி, இல்லை போத இல்லை வந்து இருந்தால் கண்ணே இருந்தால் நித்திர வருது எனக்கு கண்டார். ஸோ இப்படியும் பலர் இருக்கிறார்கள், நித்திர கண்ணேரம் தான் நித்திர வருது. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வீட்டையே நித்திர கொள்ளுங்கோ, நீங்கள் இப்படி அதாவது அலட்சியப்படுத்தக்கூடாது. கடவுள் அதாவது எவ்விதமாக கிறிஸ்தவத்துக்கு ஒரு டிசிப்ளின், அந்த டிசிப்ளின் அன்பின் டிசிப்ளின். அதாவது கிறிஸ்தவ ஒழுக்கம் என்பது ஒரு பழி அல்ல,
அது அது புதிய வாய்ப்புகளை வாய்ப்புக்கான ஒரு கிருபையின் செயல். புதிய புதிய காரியங்களை செய்வதற்கு இஸ் a கிரேஸ். கடவுள் எங்களுக்குள்ள பெரிய ஒரு கிருபை. இப்போ ஒருவர் வந்து திருவிருந்திலே பங்கு பெறான்னு சொன்னால் அது எங்களோட ரிச்சுவல் மட்டும் இல்லை, அது ரிச்சுவலாக எடுக்க முடியாது. அது கடவுள் எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பை கிருபையாக தந்திருக்கிறார் இந்த புனித சடங்கிலே நான் பங்கு பெறுவதற்கு. ஆகையால் ஒரு கிறிஸ்தவத்துக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு, டிசிப்ளின் இருக்கு. ஆனால் இப்ப எல்லாம் தலைகளா மாறிவிட்டது. ஆனால் கடவுளுடைய நீதி நியாய தீர்ப்பு கொண்டு இருக்கிறது. ஆகையால் தான் ஜான் கால்வின், தியாலஜி ஜான் கால்வின் சொல்றார், Paul's tears were not of weakness but the pastoral strength. True love for the flock expressed itself in sorrow for their sin. பவுலின் கண்ணீர் பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது ஒரு மெய்ப்பனின் வலிமை. ஆகையால் இவருடைய இந்த கண்ணோட்டம், இந்த மக்களை அணுகினது, அது ஒரு பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது ஒரு மெய்ப்பனுக்கு, ஒரு ஊழியனுக்கு, ஒரு பணியாளனுக்கு இருக்க வேண்டிய ஒரு கடமை. இத்தைய காலத்திலே போதர் சம மக்களுக்கு தயவு செய்து செய்யாதீங்கன்னு சொல்லக்கூட பயம். சொன்னா ஏன் அப்படி என்று 10 கேள்வி கேட்பார்கள். அதாவது அப்படி அந்த காலத்தில், அதாவது நாங்கள் அன்பின் நிமித்தமாக, அதாவது கிறிஸ்டியன் டிசிப்ளின் அடிப்படையில் ஒன்று சொல்லுகின்ற பொழுது சிலருக்கு ஈவன் தோ உக்கிரானத்துவம், எங்களோட ஸ்டுவர்ட்ஷிப், அது கணக்காக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், அதை சொல்லுகிற பொழுது இப்பத்திய ஜெனரேஷன், இப்பத்திய மக்கள் ஏன் என்ற கேள்வியை கேட்கிறார்கள். ஆனால் அதுதான், அதாவது திருத்தமும் அன்பும் பிரிக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவ டிசிப்ளின் என்பது அது அன்பின் வெளிப்பாடாக செய்யப்படுகிற ஒரு காரியம். அதை நாங்கள் எப்பொழுதும் மனதிலே வைத்துக் கொள்ளலாம். அதைத்தான் இந்த ஜான் கால்வின் சொன்னது போல, பவுலின் கண்ணீர் பலவீனத்தின் அடையாளம் அல்ல. அவர் கவலையோடு கண்ணீர் விட்டது அது ஒரு மெய்ப்பனு கொடுக்கப்பட்ட ஒரு பவர், ஒரு வல்லமை. அதாவது மக்களை சீர்திருத்த, மக்களுக்கு உண்மையை எடுத்து காட்ட வேண்டிய அந்த பொறுப்பு அணித்தரமாக அங்கு இருக்கிறது. இரண்டாவது பகுதி தான் நாங்கள் பார்த்தோம். 2 கொரிந்தியர் அந்த 5ஆம் வசனம் தொடக்கம் 11ஆம் வசனம் வரைக்கும் இது இந்த ஃபர்கிவ்னஸ் பற்றி சொல்லப்படுகிறது. யாராவது துக்கப்படுத்தினான் என்றால் அவன் எனக்கல்ல, ஒரு சில அளவில் உங்களுக்குத்தான் துக்கம் உண்டாக்கினான், அவனை மன்னியுங்கள். யாராவது துக்கப்படுத்தினான் என்றால் அவன் எனக்கல்ல, ஒரு சில அளவில் உங்களுக்குத்தான் துக்கம் உண்டினான் என்பதை அவனை மன்னியுங்கள். பவுல் அந்த பாவியை மன்னிக்க சொல்லுகின்றார். அதுதானே ஆண்டுடைய போதனையும் கிறிஸ்தவத்துடைய அடையாளமே அதுதான், ஃபர்கிவ்னஸ். அதாவது மன்னிப்பு இருந்தால்தான் உண்மையான அன்பு இருக்கும். உண்மையான அன்பு இருந்தால் தாராளமாக மன்னிப்பு கிடைக்கும். ஆண்டவர் உலகத்தை நேசித்தபடித்தான் உலகத்தை தேடி வந்தார், உலகத்தை நேசித்தபடித்தான் தன் ஜீவனை கொடுத்தார். ஆகையால் இங்கே பவுல் கொடுத்த பாவிகளை மன்னிக்க அவர் சொல்லுகின்றார், தண்டனை அளிக்கப்பட்டது போதுமானது என்றும் சொல்கிறார். இப்பொழுது அதாவது மன்னிப்பு மற்றும் ஆறுதல் அவசியம். ஒரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும். அதான் இன்றைக்கு தினம் இந்த இலங்கை ஜனாதிபதியுடைய அனுரருடைய ஒரு ஸ்பீச் கேட்டேன். அவர் கேட்கின்றார், இப்போ குற்றவாளிகளுக்கு நான் மரண தண்டனை கொடுக்கலாமா? மரண தண்டனை ஜனாதிபதி தான் இறுதியாக நீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் ஜனாதிபதியுடைய சிக்னேச்சர் வேணும் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுப்பதற்கு. அப்போ அவர் சொல்லுகின்றார், நான் ஒரு காலமும் ஒருவருடைய உயிரை எடுப்பதற்கு நான் கையெழுத்து வைக்க மாட்டேன். அன்னைக்குள்ள குற்றவாளியாக இருக்கலாம். உங்களுக்கு சில நேரம் நான் சொல்வது கடினமாக இருக்கும். சில நேரம் ஒருவர், அதாவது உங்களோட மகளையோ மகனையோ கெடுத்தவர்களை கொலை செய்வது தான் வேணும் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன். ஏனென்றால் சில நேரம் அந்த குற்றத்தை செய்வதற்கு பலர் காரணமாக இருக்கலாம். அரசியல் பேச்சாக இருந்தாலும் கூட அவருடைய உண்மை இருக்கிறது. அந்த ஒரு நபர் கொலை செய்யப்படுவதனாலே அந்த பிரச்சனை முழுவதும் தீர்க்கப்பட போவதில்லை. ஆனால் அவருக்கு அந்த மரண தண்டனை கொடுத்தால், மற்றதும் நான் இன்னும் ஒருவருக்கு என் கையினாலே கையெழுத்தை இட்டு அவரை கொலை செய்யுங்கள் என்று சொல்லுவது, அது எனக்கு பெரிய ஒரு மனதுக்கு பெரிய ஒரு சாகும் வரைக்கும் பெரிய ஒரு பாவமாக இருக்கும், சுமையாக இருக்கும், வேதனையாக இருக்கும். நினைக்கின்றேன் அவரை கேட்ட நினைக்கிறேன், அமெரிக்காவுக்கு வருகின்ற பொழுதும் அந்த கேள்வி பலர் கேட்டார்கள். அதையே தான் அவர் சொன்னேன். நான் என்ன சொல்றது, இன்றைக்கு நாளாக அந்த வாழ்க்கையிலும்
இந்த மன்னிப்பு என்பதிலேயே பலருக்கு பலவிதமான வாழ்க்கை முழுவதுமாக மாறின சந்தர்ப்பங்கள் இருக்கிறது என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால் மன்னிப்பு என்பது பெரிய ஒரு 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 அதுக்கான மனம் வேணும், அதுக்குரிய ஆயத்தம் வேண்டும். அதே நேரத்தில் இந்த மன்னிப்பினாலே மனிதனுக்கு பெரிய ஒரு ஆறுதல், ரிலாக்ஸ். எங்களுக்கு தெரிந்தானே, அதாவது ஒரு மன்னிப்புக்கு வார பலன் ஆறுதல், மன அமைதி. அதான் சொல்லுவார்கள். அந்த இதையும் நாங்கள் இறையல் கண்ணோட்டத்தில் பார்த்தா, மன்னிப்பு என்பது ஒரு சபையினுடைய அடையாளம். சபை என்றால் ஏன்? கட்டடம் அல்ல, ஆலய வழிபாடு அல்ல. சபை என்பது ஒவ்வொரு தனி நபர்களும் ஒன்றாக கூடி வந்து ஆராதிக்கின்ற ஒரு இடம். ஆகையால் இந்த ஆராதிக்கின்ற வருகிற ஒவ்வொரு மக்களுடைய மனநிலையினுடைய அடையாளம், சபையினுடைய அடையாளம் the forgiveness and இதுதான் நான் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு ஒரு கருடைய கிருபை எப்பொழுதும் எங்கள் மேல் நிற்கிறது. ஒவ்வொரு மனிதன் மேலும் கடவுளுடைய கிருபை இருக்கிறது. அந்த கிருபை பெற்றவர்கள் மன்னிப்பின் அடையாளங்களாக நாம் மாற வேண்டும் சொல்றோம். நாம் மன்னிக்காவிட்டால் சாத்தான் அதை பயன்படுத்தி பிரிவை இன்னும் உண்டாக்குவான். 11ஆம் வசனத்திலேயே சொல்லப்படுகிறது. அதாவது என்ன சொல்லுகிறார்? சாத்தான் நம்மை தனது தந்திரத்தால் வெல்லாதபடி அவ்வாறு செய்தேன், ஏனெனில் சாத்தானின் சதித்திட்டங்களை நாம் அறியாதவர்கள் அல்ல. எங்களுக்கு தெரியும். இப்ப நாங்கள் ஒருவர் இப்ப சில பேர் செய்வார்கள். இப்ப நாங்கள் ஒருவர் தவறு செய்து ஒருவர் எனக்கு பிழை செய்தால் என்னோட ஒரு கூட்டம் ஒன்று சேரும். சிஷி, உங்களுக்கு இப்படி செய்யக்கூடாது, என்னோட கூட்டம். அதே போல அவருக்கும் ஒரு கூட்டம் சேரும். இது இயல்பில் வாழ்க்கையில பார்க்கிறோம். நான் தனிப்பட்ட எனக்கும் எக்ஸுக்கும் பிரச்சனை என்றால் நானும் எக்ஸுக்கும் பிரச்சனை தீர்த்து கொள்ளலாம். ஆனால் என்னோட ஒரு குரூப் வந்து சேரும். இல்லை மில்டன், நீ இதை விடாது, இதுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேணும், இதை செய்யத்தான் வேணும். அதே போல எக்ஸுக்கும் சொல்லும், இல்லை இவர் இப்படி உனக்கு செய்ய, நீ பாருங்க, இது யார் செய்யறதாம்? இந்த பிளவை உருவாக்குவது, இந்த பிரிவை உருவாக்குவது இது பிசாசு இன்றைய செயல்பாடு. பிசாசு என்ற வழியில் ஒன்றும் இல்லை, அதுவும் எங்களுடைய மனதுக்குள்ளே ஏற்படுகிற இன்னும் ஒரு தீய சக்தியினுடைய ஒரு ஊந்துதல். அதான் அகஸ்டின் சொல்லுகின்றால், நீங்கள் மன்னிக்கும் போது நீங்கள் தேவனை போல நடக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் குற்றம் நினைக்கும் போது சாத்தானோடு ஒத்து விளக்கின்றீர்கள். When you forgive, you imitate God. When you hold grudges, you cooperate with the evil. I like that stuff. அதாவது நாம் மன்னிக்கும் போது நாங்கள் கடவுள் தேவனை போல நீங்கள் நடக்கின்றோமாம். ஆனால் நான் குற்றம் நினைக்கும் போது சாத்தானோடு நாங்கள் ஒத்து போகிறோம். சாத்தான் பல காரியங்களே எங்களை செய்வான். ஒருவர் ஒரு மருத்துவமனையிலே ஒரு நோயாளி, அவர் தன்னுடைய இருதய மாற்று சிகிச்சைக்காக அவர் காத்திருந்தார், ஹார்ட் சர்ஜரி. மருத்துவர் கூறினார், உங்கள் பழைய இதயத்தில் துன்பமும் கோபமும் நிறைந்து இருக்கிறது. அதை ஓட்டையில பற்றியெல்லாம் சொல்லல, பிளாக்கை பற்றி சொல்லல. உங்களுடைய பழைய தினம், அதாவது துன்பமும் கோபம் நிறைந்த, அதை மாற்றினால் நீங்கள் உயிர் வாழ்வீர்கள். ஏன் இந்த ஹார்ட் அட்டாக் வருது, ஏன் ஸ்ட்ரெஸ் வருது, ஏன் ப்ரெஷர் வருது? நான் சில சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கு இல்லை, அதை விட நாங்கள் எங்களுக்குள்ளே ஏற்படுத்தப்படுகின்ற இந்த தேவையில்லாத பிரச்சனைகளினாலே கோபமும் இதெல்லாம் வருகிற பொழுது ப்ரெஷர் கூடும். அதான் சொல்லுகிறார், நீங்கள் அதை மாற்றினால் அது போலவே மன்னிப்பு என்பதும் ஒரு ஆன்மீக இதய மாற்றம். ஆன்மீக ரீதியிலே இதயத்தை மாற்றுவது தான் இன்னொரு சர்ஜரி என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, அதுக்கு பிறகு பவுல் 3வது காரியமாக இந்த 2 கொரிந்தியர் 2:12-15 அது ஒரு பர்சனல், அதாவது திரோவாசியல் கிறிஸ்துவுக்காக சுவிசேஷம் அறிவிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைத்த போதும் தீத்துவை காணவில்லை என்பதற்காக அவருக்குள்ளே அமைதி இல்லாமல் இன்னொரு ஊழியக்காரன், இன்னொரு பணியாளன், தன்னால் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த ஊழியன் இல்லையே என்று சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு கவலை ஏற்பட்டது. பவுல் ஒரு வாய் திறந்த போதும், அதாவது சுவிசேஷம்
பகிர வாய்க்க இருந்த போதும் தனது சகோதர தீத்துவை காணாததால் மன அமைதி இல்லாமல் இருந்தார். இது ஒரு எங்களுக்கு சிம்பிளாக விளங்கும். ஆனால் இதிலே பவுலுடைய ஒரு உறவின் ஆழத்தை, ஒரு கிறிஸ்தவத்தினுடைய இன்னும் ஒரு பகுதி, த ரிலேஷன்ஷிப், கிறிஸ்தவ உறவு, கிறிஸ்தவ ஒரு ஒரு இப்போ நாங்கள்லாம் கிறிஸ்தவ சபையை கிறிஸ்தவ மக்கள்னு சொல்லுகின்ற பொழுது அது ஒரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி. இப்போ நீங்கள் சில இடங்களுக்கு போனால், வேறொரு நாடுக்கு போய் சொல்லுங்க, இப்போ நீங்கள் துபாய்க்கோ அல்லது சவுதிக்கு போனால் அங்கே போய் இன்னொரு நீங்கள் கிறிஸ்தவர்களா என்றால் வேறு சமய நம்பிக்கை கொண்ட மக்கள் மத்தியிலே ஒரு கிறிஸ்தவனை காணுகிற பொழுது இஸ் பிகம் எஸ் அ ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு. நீங்கள் கிறிஸ்தவமா? அது இந்த சபைன்றது பிரச்சனை, வேற பிரச்சனை. அதாவது ஒரு கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம், ஒரு உறவின் ஆழத்தை அது எடுத்து காட்டுகிறது. இதையும் கூட அவர் ரியல் ரீதியில் சொல்லுகிறார்கள், சேவை என்பது எண்ணிக்கையில் அல்ல. சில பேர் யோசிப்பார், சொல்லுவா, என்னுடைய சபையில் 5000 பேர் இருக்கிறார்கள், 5000 பேர் 500 பேர் இருக்கிறார்கள். எண்ணிக்கை முக்கியம் அல்ல, உறவுகள். சில நேரம் என்னோட சபையில் சில சபை சொல்லுவார்கள், நாங்கள் சின்ன குடும்பம், ஒரு 12 பேர் தான் இருக்கிறோம், we like this relationship. எங்களுக்கு இந்த உறவு முக்கியமாக இருக்குது. எங்களுக்கு வந்தால் ஒரு குடும்பத்திலே இருந்து நாங்கள் வந்து வர்ஷிப் பண்ணுவது போல எங்களுக்கு இருக்கிறது என்று பல சொல்லுவார்கள். சில பேர் சில நேரங்களில் எனக்கு தெரியும், இப்போ பெரியவங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டேன், பெரிய பெரிய சபைகள் இங்கே இருந்தது, 2000 3000 பேர் கொண்டது. ஆனால் அவர்கள் வழிபாட்டிலே பங்கு பெற்றினார்கள், உறவுகள் இல்லை. அப்படியான சேர்ச்சஸ்க்கு என்னையே எத்தனை பேருக்கு ஐயோ போதாரு, வீட்டுக்கு வாங்கோ, ப்ரே பண்ணுங்கோ, இவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கன்னு எங்களுக்கு சொல்லுப்பார். ஏனென்றால் தி டோன்ட் ஹாவ் த பர்சனல் ரிலேஷன்ஷிப். நம்பிக்கையிலே எண்ணிக்கையிலே உங்களுக்கு நல்ல வருவாய் வருகிறது, இன்கம் இருக்கிறது, பட் அந்த உறவு இன்றைக்கு அற்று போயிருக்கிறது. அதான் சொல்லுவார்கள், கடவுளுடைய பணி என்பது பிரியமானவர்களே எப்பொழுதும் மனித கருணையோடு இணைந்திருக்க வேண்டும். இப்போ இந்த சேர்ச்சஸ்லாம் ஆர்கனைசர் இன்ஸ்டிடியூஷனாக மாறிவிட்டது. அதனாலே கடவுளுடைய பணி என்பது எப்பொழுதும் மனித கருணையோடு இணைந்திருக்கு. அதைத்தான் பவுலும் சொல்றான், அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். இந்த மனித கருணை ஒன்று இல்லாமல் நீங்கள் எவ்வளவுதான் ஆலயத்தை செழிப்பாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு எங்களுடைய ஆலயங்கள்லாம் என்ன, ஒருவருக்கு குறை சொல்றதான் சொல்றான். இந்த சபையில் எப்படி நடக்கிறது, நல்ல விஷயங்கள் நடக்கிறது சொல்லுவதை விட ஒவ்வொரு சபைக்கு சபை நாங்கள் குறைகளே கதைக்கிற சமூகமாகவே இருக்கின்றோம். ஆனால் கடவுளுடைய பணி என்பது மனித கருணையோடு இணைந்திருக்க வேண்டும். நான் கடவுளுக்கு நல்லவனாக இருக்கலாம், கடவுளுக்கு நல்ல பக்திவானாக இருக்கலாம், கடவுளுக்கு எல்லாம் செய்யலாம், ஆனால் சக மனிதரோடு நான் உறவு இல்லாமல் இருந்தால் நோ பாயிண்ட். நான் we can't be a good Christian. அதுதான் சொல்லுகிறார் பவுல், தனது பணியிலும் உறவிலும் தேவனுடைய உறவு, அதாவது அந்த விருப்பத்தையே சமநிலைப்படுத்தினார். அவர் எனக்கு எல்லாம், நான் எல்லாம் தெரிந்தவன், எல்லாம் படித்தவன், எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி அவர் தன்னை பிரித்து வைக்கவில்லை. கடவுளுடைய பணியிலே மனித உறவு என்பது எவ்வளவு முக்கியம். கடவுள் அதைத்தான் அந்த உறவை ஏற்படுத்த வந்தார். அந்த சமநிலையை அவர் எப்பொழுதும் நிலைநாட்ட விரும்பினார். அதான் சொல்லுவார் இந்த தியாலஜியன் N.T. Wright என்பவர் சொல்லுகிறார், Paul's ministry was not the mechanical evangelism but the relational mission born out of love and fellowship. பவுலின் பணி மனம் இயந்திரம் போல அல்ல, அது உறவில் இருந்து பிறந்தது. உறவில் இருந்து, கிறிஸ்தவம் என்பது உறவில் இருந்து பிறக்க வேண்டியது. அது இயந்திரம் போல டக் 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 டக்னு ஓடுறதல்ல. we need spend the time. மக்களுடைய உணர்வுகள், அவருடைய வேதனைகள், அவருடைய கஷ்டங்கள், இன்பங்கள் எல்லாவற்றிலையும் இருந்து அந்த அப்படியான உறவை வளர்த்து கொள்வதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஆழமான செய்தி என்பதை இவர் நிரூபித்து சொல்லுகின்றார். மூன்றாவதாகத்தான் சொல்லுகிற, நாலாவதாக சொல்லுகிறது கிறிஸ்துவின் மனம். 1 கொரிந்தியர் 14 தொடக்கம் 17 வசனத்திலே சொல்லுகிறார், இறைவனுக்கு நன்றி, எப்பொழுதும் எங்களை கரம் பிடித்து கிறிஸ்துவின் வெற்றியின் பவனிக்குள் வழிநடத்துகிறார். இப்படி அவரை பற்றிய அறிவின் வாசனையை எங்களின் ஊடாக எல்லா இடங்களிலும் பரவ செய்கின்றார். அந்த ஸ்மெல், அந்த நறுமண தைலம் உடைக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், இப்பொழுதுக்கு இவ விடு,
இந்த வாசம் உலகமெங்கும் வாசம் வேணும். இது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அடையாளம். தேவன் எப்பொழுதும் நம்மை கிறிஸ்துவில் வெற்றி ஊர்வலத்திலே நடத்துகின்றார். அதான் சொல்லுகிறார், தேவன் எப்பொழுதும் நம்மை கிறிஸ்துவில் வெற்றி ஊர்வலத்திலே நடத்துகின்றார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆழமான பகுதி. அதாவது கிறிஸ்துவின் மனம். 15ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவின் மனம். ஏனெனில் ரட்சிக்கப்படுகிற மத்தியிலும் அழிந்து போகிற மத்தியில் நாம் இறைவனுக்கு கிறிஸ்துவின் நறுமண வாசனையாயிருக்கின்றோம். நறுமண வாசனையாயிருக்கின்றோம். தட் இஸ் அவர் ஐடென்டிட்டி, எங்களுடைய அடையாளம். ஆகிய அந்த 1 கொரிந்தியர் நிருபத்தை நான் படித்த பொழுது, நானே ஆயத்தப்படுத்தின பொழுது, எவ்வளவுத்துக்கு ஒரு ஒரு அடையாளம் எங்களுக்குள்ளே காண்பிக்கப்பட வேணும். ஒரு கிறிஸ்தவன் எங்களை கடந்து போகிறாச்சுன்னா அவர்களுக்குள்ளே நறுமணம் வாசுகிறது. அதாவது ஏனென்றால் அந்த கிறிஸ்துவினுடைய பாதிலே ஊர்வலத்திலே நடக்கிறவர்களுக்குள்ளே அந்த நறுமண தைலம் கொடுக்கப்படுகிறது. பவுல் இங்கே ஒரு ரோம சாம்ராஜ்யத்தை வெற்றி ஊர்வலம், ரோமன் ட்ரம்ஃபல் ப்ரொசஷன், அந்த படிமத்தை பயன்படுத்துகிறார். அதாவது எவ்விதமாக அந்த அவருடைய வெற்றி ஊர்வலம் போகும். அதை வைத்துக்கொண்டே கிறிஸ்துவில் நாங்கள் வெற்றி ஊர்வலம் போகின்றோம். நாங்கள் போகிற பொழுது அந்த கிறிஸ்துவின் மனம் எங்களிலே வீசப்படும் என்று சொல்லுகின்றார். எவ்விதமாக ஒரு ஜெயித்த அரசன் தன் கைதிகளை மனம் வீசும் ஊர்வலத்திலே நடத்துவான். அதாவது வெற்றி பெற்ற அந்த அரசன் கைதிகளை மனம் வீசும் ஊர்வலத்தில் நடத்துவான். அந்த மனம் சிலருக்கு வாழ்க்கை மனம், மற்றவர்களுக்கு மரணத்தின் மனம். அந்த வாசனை கூட சில பேருக்கு வாழ்க்கைக்குரிய மனமாகவும் மற்றவர்களுக்கு அது மரணத்தின் மனமாக இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல தான் கிறிஸ்துவின் சுவிசேஷம் வாழ்க்கையை அளிக்கும் மனமாகவும் தீர்ப்பை வெளிப்படுத்தும் மனமாகவும் இருக்கிறது. 2 விதமான ஸ்மெல் இருக்கிறது. ஒன்று வாழ்க்கையை அது இன்னும் வாசனையாக ஆக்குகின்ற மனமாகவும், அதே நேரத்திலே தீர்ப்பை வெளிப்படுத்துகிற மனமாக இருக்கிறது என்பதையும் அங்கே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இதையே நீங்கள் இன்னும் ஆழமாக ஒரு ரியல் கண்ணோட்டத்திலே பார்த்தால், கிறிஸ்துவில் நம்முடைய வாழ்க்கை சாட்சியாகும். கிறிஸ்துவில் நம்முடைய வாழ்க்கை தான் சாட்சியாக இருக்கிறது. நாம் நம்மையே அறிவிப்பதில்லை, கிறிஸ்துவின் கிருபையை வெளிப்படுத்துகிறோம். இப்ப போய் நாங்கள் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுகிறோம், ஆலயத்தில் ஆராதனை நடத்துகின்றோம், இல்லாட்ட ஆலயத்துக்கு வருகிறோம் சொன்னால் நாங்கள் பல காரியங்களை கொண்டு வருகிறோம் ஆலயத்துக்குள்ளே. ஆலயத்தை விட்டு போகின்ற பொழுது பல காரியங்களை எடுத்து செல்லுகின்றோம். நாங்கள் வருவது எங்களை பெரிதாக அறிவிப்பதற்காக அல்ல, கிறிஸ்துவின் கிருபையை எந்தெந்த விதத்திலே வெளிப்படுத்த முடியுமோ அதை வெளிப்படுத்தவே நாங்கள் வருகின்றோம். அதைத்தான் சொல்லுகிறோம், நாம் நம்மையே அறிவிப்பதில்லை, கிறிஸ்துவின் கிருபையை வெளிப்படுத்துகின்றோம். இது லேசான போதனை அல்ல. எவ்விதமாக வாழ்க்கையை அதான் சொல்லுகிறார்கள், நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு மனம் போல அது தாக்கம் செய்கிறது. சிலருக்கு அது மீட்பு, சிலருக்கு அது மறுப்பு. சில பேருக்கு தெரியும் இந்த ஃப்ராக்ரன்ஸ், அதாவது வாசனைகள் சில பேருக்கு பிடிக்காது. சில பேருக்கு ஜஸ்ட் டூ மச், ஐ டோன்ட் லைக் திஸ் ஸ்மெல் பாருங்கள். சில பேருக்கு வாவ், நல்ல நைஸ் ஸ்மெல் சொல்லுவாங்க. எங்களுடைய வாழ்க்கையும் சில பேருக்கு நல்லதாக இருக்கும், சில பேருக்கு, ஏன்னா நான் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்தால் சிலருக்கு சந்தோஷமா, சில பேருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். அதான் சிலருக்கு அது மீட்பு, சிலருக்கு அது மறுப்பு. சார்ல்ஸ் ஸ்பார்கன் சொல்லுகின்றார், a Christian is either a fragrance of Christ or an odor of hypocrisy. There's no natural sense in the kingdom. ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்துவின் மனமாகவோ போலித்தனத்தின் துர்ம நாற்றமாகவோ இருப்பார். இடைநிலை என்று ஒன்றுமில்லை. யூ கான் பி த இந்த மிரர். இப்போ நான் சொல்ற உதாரணம், நியூட்ரல் வெஹிக்கிள்ல எத்தனையோ கியர் இருக்கு, அதில் எண்ணெயும் போட்டிருக்கு. எண்ணெய் போட்டால் வெஹிக்கிள் முன்னும் போகாது, பின்னும் போகாது. கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்க முடியாது. ஒன்று நறுமணம் வாசமானும், அல்ல துர்நாட்டம் அடிக்கணும். அதை சொல்லுகிறார். அதாவது நாங்கள் ஒன்று fragrance of Christ or odor of
ஹிப்போக்ரிசி. மாயக்காரத்தை நடுவில் 2 பக்கம் சமாளிப்பார்கள். அங்கேயும் பாடு இங்கேயும் பாடுகிறவர்கள். நம்பக்கூடாது. பயங்கரவாதிகள் அவர்கள். இதில் இவர் சொல்வது போல எங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இறுதியாக இதில் இருக்கிற எங்களுடைய போதனைகள், தெய்வீக போதனைகள் என்று பார்த்தால், அது தியாலஜிக்கல் டீச்சிங், இறையல் ரீதியான போதனைகளாக பார்த்தால், மன்னிப்பின் இறையல், the forgiveness, the theology of forgiveness. மன்னிப்பு என்பது கடமை அல்ல, அது கிருபையினுடைய வெளிப்பாடு. நாங்கள் ஏதோ நான் மன்னிச்சிட்டேன், நோ, அது மன்னிப்பு அல்ல. மன்னிப்பு என்பது அது கடவுளினால் எங்களுக்கு அருளப்படுகிற கிருபை. அந்த ஆண்டவர் சிலுவையில் இருந்த பொழுது, உன்னை நான் மன்னிக்கிறேன், அது அவரே சாகும் தருவாயிலிருந்து கொடுத்தப்பட்ட இன்னும் ஒரு வாழ்க்கைக்குரிய ஒரு அடித்தளம் எங்கே அமைக்கப்பட்டது? சிலுவையிலிருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அது கிருபையினுடைய ஒரு வெளிப்பாடு. பவுலுடைய போதனையில் மன்னிப்பு என்பது ஒரு சமூகத்தினுடைய அடையாளத்தை காட்டுகிறது. ஒரு சமூகத்தினுடைய அடையாளம். சமூகம் என்று சொன்ன கிறிஸ்தவ அதாவது மன்னிப்பு என்பது மீட்பு சமூகத்தின் அடையாளம். மன்னிப்பு என்பது மீட்பு சமூகத்தின் அடையாளம் என்பதை எடுத்து காட்டப்படுகிறது. பிரியமானவர்களே, கிருபையின் ஊடாக ஒழுக்கம், டிசிப்ளின் த்ரூ கிரேஸ். ஒழுக்கம் என்பது சபையின் புனிதத்தை காப்பது. ஆனால் அது கிருபையிலே முடியும். ஒரு திருச்சபைக்கென்று இருக்கிற டிசிப்ளின், அது புனிதத்தை காக்குகின்றது. அதுக்கு தான் இன்றைக்கு. ஆனால் அதையே நாங்கள் இன்றைக்கு சர்ச் கான்ஸ்டியூஷன் ஜாப்புகளை வச்சுக்கொண்டு சண்டை பிடிக்கிறோம். ஆனால் ஒரு உண்மையாகவே திருச்சபைக்கு அந்த கான்ஸ்டியூஷனோ அல்லது ஒரு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கிற சொன்னால், அது புனிதத்தை, திருச்சபை திருச்சிக்கன்னு சில டிசிப்ளின் இருக்கிறது, அதை காப்பாற்ற, அது சரியாக கடைபிடித்தால் அது கிருபையிலே போய் முடியும் என்று சொல்லப்படுகிறது. தேவன் தண்டனை அளிக்கின்றார், அதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனாலும் அதன் நோக்கம் எப்போதும் மீட்பு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார், ஏனெனில் கர்த்தர் தாம் நேசிக்கிறவர்களையே தண்டித்து திருத்துகின்றார், தாம் மகனாக ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரையும் அவர் தண்டிக்கின்றார். பாருங்க, ஏனெனில் கர்த்தர் தாம் நேசிக்கிறவர்களையே தண்டித்து திருத்துகின்றார், தாம் மகனாக ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரையும் அவர் தண்டிக்கின்றார். ஆகையால் கடவுள் எங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாகவே, நேசத்தின் நிமித்தமாகத்தான் எங்களுக்கு தண்டனை அளிக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைய கிறிஸ்துவில வெற்றி என்பது உலக புகழ் அல்ல. இன்றைக்கு நம்ம அதை தான் விரும்புகிறோம். ஆனால் இந்த கிறிஸ்துவனுடைய வெற்றி என்பது கிறிஸ்துவின் வழியில் நிலைத்து நிற்கும் விசுவாசம். அதுதான் உண்மையிலே வெற்றி, வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கு உலகத்தில் எங்களுக்கு வெற்றியெல்லாம் அது பிறகு அதோட முடிச்சு. கிறிஸ்துவிலே நிலைத்திருப்பது தான் நாங்கள் வைத்திருக்கும் முழுமையான விசுவாசம். இரண்டாவதாக, கிறிஸ்துடைய மனம் நம் வாழ்க்கையை வெளிப்பட வேண்டும். அது என்ன? அந்த ஸ்மெல், அந்த ஃப்ராக்ரன்ஸ் என்ன சொன்னால், பாசம், அன்பு, சுத்தம், மனசுத்தம், பியூர் ஹார்ட். இதுதான் இந்த சொன்னால், ஐயோ அவர் நல்ல ஒரு தூய்மையான உள்ளமப்பா, நல்ல உள்ளமப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு. நல்ல உள்ளம் கொண்டவர், நல்ல அன்பானவர், நல்ல பாசம் கொண்டவர், நல்ல சுத்தமான இருதயம் கொண்டவர், அவர் கடைய கிருபையினால் வழி நடத்தப்படுகிறவர். இதெல்லாம் எங்களுக்கு கேட்க ஆசையாக இருக்கு. மகிழ்ச்சி என்பது ஆரம்பிச்ச மகிழ்ச்சி என்பது நாங்கள் வீசுகிற நறுமணத்திலே தான், அந்த வாசனை தான் பிரியமானதில் இருக்கிறது. அதில் அடுத்ததாக சொல்லுகிறார், எங்களுடைய authenticity in ministry,
எங்களுடைய பணியுடைய உண்மைத்துவம். உண்மையான ஊழியம் கண்களால் அளக்கப்படாது. உண்மையான ஊழியம் கண்களால் பார்த்து இன்னைக்கு இந்த சபைக்கு 5000 பேர் வந்தார்கள், 10,000 பேர் வந்தார்கள், அதை பார்த்து அளக்கல. அங்கே சொல்லப்படுறது அந்த இடத்திலே பாசமும் தியாகமும் அன்பும் கிருபையும் நிறைந்த இடமாக இருந்தால்தான் அது உண்மையான பணியின் உண்மை. பவுல் கூறுகிறார், நாம் தேவனுடைய வார்த்தையை விற்பனையாக்குவோர் அல்ல. 17ஆம் வசனத்தில் சொல்கிறார், நாங்கள் கடவுளுடைய வார்த்தையை விற்பனையாக்குகின்றவர்கள். பலர் இறைவனுடைய வார்த்தையை மலிவான கடை சரக்குகளைப் போல லாபம் பெற விற்கிறார்கள். அது இன்னைக்கு நடக்குது. என்ன, கடவுளுடைய வார்த்தையை வித்து வித்து சேவிக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தையை விற்பனை செய்து வாழுகிற சமூகம். நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நிறைவாக இதிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, இன்னும் நாங்கள் we have enough time. இன்னும் நாங்கள் ஒருவரை மன்னிக்காமல் இருக்கின்றோமா? மன்னிப்பு விடுதலை. இன்று தேவனிடத்திலே நான் சொல்ல வேண்டியது, அவரே நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. we have to say that word. அதாவது ஒரு வெக்கப்பட ஒன்றுமே இல்லை. நான் அவரை மன்னிக்கின்றேன். இரண்டாவதாக நாங்கள் எங்களை பார்த்து எங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு மனம் வீசுகின்றதாக இருக்கின்றதா? எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய நடத்தை மற்றும் எங்களுடைய மனநிலை, இவைகளிலே ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ஒரு வாசனை அடிக்கின்றதா? இது யாரையாவது, அதாவது இதனாலே கடவுளை, எங்கள் மூலமாக கடவுளை யாராவது காண்கின்றார்களா? நாங்கள் எந்த விதத்திலே இன்றைக்கு அந்த வாசனையை எங்கள் வாழ்க்கையில காண்பிக்க போறோம்? மூன்றாவதாக, நாங்கள் சுவிசேஷ பணியில் உறவுகளையும் அன்பையும் இணைத்திருக்கின்றோமா? நாங்கள் எப்படியான பணியை இன்று செய்து வருகின்றோம்? உறவையும் அன்பையும் அதனுடைய புனிதத்துவத்தை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோமா? பவுல் போல உறவுகளிலே நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லுகின்றார். எங்களுடைய உறவுகள் என்று சொல்லுகின்ற பொழுது அது கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஏற்படுத்துகின்ற பெரிய புனிதமான ஒரு பாடம். பிரியமானவர்களே, முடிவாக இந்த 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் கிறிஸ்துவத்தின் ஊழியத்தின் இருதயத்தை காட்டுகிறது. நமக்கு கிறிஸ்துவின் ஊழியத்தின் இருதயத்தை காட்டுகிறது. அந்த இருதயத்துக்குள்ள என்ன இருக்கிறது? மன்னிப்பு இருக்கிறது, ஆறுதல் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, மற்றும் நறுமணம் வீசுகிற மனம் இருக்கிறது. அவருடைய கண்ணீர் கடவுளுடைய கிருபையின் பிரதிபலிப்பு. அவர் விட்டு அந்த கண்ணீர் அவர் தனக்குள் இல்லை, அது கடவுளுடைய வேதனையுடைய அந்த கிருபையினுடைய பிரதிபலிப்பு என்று சொல்லுகின்றார். அந்த கிருபை நம்மை மாற்றட்டும். நாம் உலகுக்கு ஒரு கிறிஸ்துவின் மனம் வீசுகின்றவர்களாக எங்களை மாற்றிக்கொள்வோம். மாற்றலாம், முடியாத ஒன்றுமே இல்லை. நிச்சயமாக மாற முடியும். அதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம். ஆகையால் ஒரு சொல்லுகிறார், ஆனால் தேவன் எப்பொழுதும் நம்மை கிறிஸ்துவில் வெற்றி ஊர்வலத்திலே நடத்துகின்றார். அந்த வசனத்தை நாங்கள் மனம் பாட செய்துக்கிறோம், மனதிலே வைத்துக் கொள்வோம். தேவன் எப்பொழுதும் நம்மை கிறிஸ்துவில் வெற்றி ஊர்வலத்திலே நடத்துகின்றார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து கண்பானவர்களே, இந்த நாளிலும் கூட கடவுள் எங்களுக்கு காட்டின இந்த திருமறை வசனங்கள், இந்த வேத பாடங்கள் உண்மையிலேயே எங்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை அது கொண்டு வரத்தக்கதானவைகளாக இருந்தன. இதில் நீங்கள் திரும்ப இந்த அதிகாரத்தை இந்த மனநிலையிலே வாசிச்சு பாருங்க. எவ்விதமாக ஒரு சாதாரண மனிதன் பவுல் அப்போஸ்தலன் எவ்விதமான ஒரு ஆழமான கருத்தை எங்கள் முன் வைத்திருக்கின்றார். கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த வழியிலே வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட இந்த 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை படித்து ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு வாழுகிற வாழ்க்கையினுடைய அந்த உண்மைத்துவத்தை அந்த அடியாருடைய வாழ்வின் வார்த்தைகள் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். எல்லாம் அறிந்தும் எல்லாம் தெரிந்தும் தன்னாலே உருவாக்கப்பட்ட சபையாக இருந்தாலும் கூட ஆண்டவரே, எவ்விதமாக அந்த மக்களை அவர் அணுகினார்,
எவ்விதமாக மன்னிப்பையும் ஆறுதலையும் கடவுளுடைய கிருபையும் அந்த அன்பையும் மனம் வீசுகின்ற சமூகமாக இருக்க வேண்டும் என்பதை போதித்தார் என்பதை பார்த்தோம். இன்றும் ஆண்டவரே, இன்றைக்கு 2025 ஆண்டுகள் கடந்தாலும் நாங்கள் அதே நறுமண தைலத்தை, அந்த வாசனத்தையே வீச நாங்கள் இன்றைக்கு அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். இந்த நாளில் இந்த இடத்துல வந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அந்த நறுமண வாசனையை வீச தங்களுடைய வாழ்க்கையை காண்பிக்கின்றவர்களாக ஆண்டவரே எப்பொழுதும் நடக்க அருள் தாரும் கேட்டார். நாங்கள் எப்பொழுதும் எங்களை பிளவீனர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த எல்லா பிளத்தை நீக்கக்கூடிய நீர் ஒருவரே ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் அந்த நறுமணம் வீசுகிற சமூகமாக, அதனால் எங்களை கடந்து போகிறவர்கள், இங்கே போகின்றவர்கள், உண்மை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவர்களை சொல்லத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை நீர் வாசனையாக மாற்றுபடியாக செபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோட கூட வாரும். இந்த நாளில் படிப்பிலே கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். அவருடைய தேவையை சந்தித்தார்களும், யார் யார் கஷ்டங்கள் வேதனைகள் மன வேதனையோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களுக்கும் நீர் ஆறுதலை சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இறைவன் இயேசுவின் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தன்னுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் சமாதானம் கூட்டுறவும் நம் அனைவரோடும் கடவுள் பிள்ளைகள் யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென்.